ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம ஆப்போசிட் ஜெண்டர் மேலே லவ் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம். லவ் விஷயத்தை பற்றி நம்ம பேசணுனாலே கண்டிப்பாக பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த பிரேக்கப் அப்படின்ற பேஸை வந்து நம்ம எல்லாருமே தாண்டி தான் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இருப்போம். மை டியர் வியூவர்ஸ், அந்த மாதிரியான பிரேக்கப் எல்லாம் மோஸ்ட்லி என்ன காரணத்துக்காக நடந்திருக்கும்? ஒன்று, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்காமல் போயிருக்கலாம். அதனால் அவங்க உங்களையோ இல்லை நீங்கள் அவங்களையோ பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரெண்டுக்கு வந்திருக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னவாக இருந்திருக்கும்? உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்காமல் போயிருக்கலாம். அதனால் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் மூணாவதாக ஒரு ரீசன் இருக்குது மை டியர் வியூவர்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. பட் தே ஜஸ்ட் don't want to continue their relationship. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஸில் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்துடும். இந்த மாதிரி இருக்கவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் லவ் பண்ணிருவாங்க. திடீர்னு ஒரு டைமு செட் ஆகாமல் பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க. தென் அகைன் அவங்க மறுபடியும் பேச்சப் ஆவாங்க. அகைன் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக்கப் பண்ணுவாங்க. இப்படியே பிரேக்கப் பேச்சப்னே நடந்துகிட்ருக்கும். ஃபைனலி அட் தி லாஸ்ட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பிரேக்கப் பண்ணிவிட்டு அதோடு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் தே ஸ்டில் லவ்விங் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரியான சினாரியோலாம் நிறைய பேருக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா மேபி விசாரிச்சு பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டே பட் அவங்க தே ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ தர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனாலே பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு அடிக்கடி பிரேக்கப் ஆகுது, பட் நீங்கள் அவங்கள வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் ஒரு 5 ரீசன் சொல்ல போகிறேன். ஏன் இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் பிரேக்கப் பண்ணணும்னு தோணுது அப்படின்றதுக்கான ரீசன் சொல்ல போகிறேன். அந்த ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிரேக்கப்பையும் உங்களால் தடுக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், இந்த மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுதுன்னா, அதுக்கு முதல் முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they both have different plans அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிளான்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட கரியராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ட்ரீம்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரோட பேஷனையோ இல்லை அவங்களோட ட்ரீம்ஸுக்கு அவங்களோட கோலுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறதை சப்போர்ட் பண்ணலனாலையோ அதனால் அவங்க பிரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மை டியர் வியூவர்ஸ், இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னரு எந்த மாதிரியான ட்ரீம்ஸில் அவங்களுக்கு ஆசை, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட பேஷன் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த லைஃப்க்கு உங்களால் அடாப்ட் ஆக முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேஷனுக்காக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாமல் அப்போது பிரேக்கப் ஆகிறதுன்றது நடக்காமல் தடுக்க முடியும். ஸோ உங்கள் பார்ட்னரோட கோல், விஷன், ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாதான்றதையும் யோசித்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக முடியும். அன்டில் அது வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு போயிடுங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, எப்படி தான் உன்னை சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களே கூட சொல்லியிருக்கலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை டியர் வியூவர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒருத்தரோட சுச்சுவேஷனில் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்குறது, அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துல வச்சு பார்க்குறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். வந்து இதை எம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மை டியர் வியூவர்ஸ், இந்த எம்பத்தின்றது நம்ம பார்ட்னர் மேலே கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நமக்கு அவங்க மேலே எவ்வளோ தான் லவ் இருந்தாலும் எவ்வளோ தான் அஃபெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சம்டே இல்லை ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் கூட பேசணும்னு தோணும். பட் நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடுவீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சண்டை போடுறது அவங்க கூட பேச முடியல அப்படின்ற லவ்வில் தான், உங்களோட லவ்வை தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. மேபி அவங்க ஃபோனை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துக்கலாம், அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துக்கலாம், பட் அவங்களுக்கே ஏதாவது ஃபிசிக்கலான ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேணும், ஒரு எம்பத்தின்றது வேணும்.
ஸோ அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் வியூவர்ஸ். 3வது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஃபீல் வேல்யூட் இனஃப் பை யூ அப்படின்றது தான். மை டியர் வியூவர்ஸ், நம்ம பார்ட்னர் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவங்களை லவ் பண்ணுறோம், ஸோ இவங்ககிட்ட நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இவங்களை திட்டுறதா இருந்தாலே நம்ம தான், இவங்களை அணைக்கிறதா இருந்தாலே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி எப்படி பேசணுன்றது தெரிஞ்சுக்கணும், அவங்க முன்னாடி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலே அது 4 செவத்துக்குள்ளே நடக்கணுமே தவிர நடு வீதியில் வச்சு நடக்கக்கூடாது. பிகாஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பால் டேமேஜ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட கூட பயப்பட மாட்டாங்க. ஸோ மரியாதை அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். லவ் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தால் தன்னோட பார்ட்னர் தன்னை ஒரு ராணி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பையனாக இருந்தால் தன்னோட பார்ட்னர் தன்னை ஒரு ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே அவங்க லவ்வர் தானே, அவங்க நம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன காரணன்றதே புரியாத மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 4வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது நம்ம பார்ட்னர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல மை டியர் வியூவர்ஸ். நம்ம பார்ட்னர் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பிகாஸ் நம்ம லிசன் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் என்னன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் நார்மலாக இல்லை அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க, அதை விட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே பண்ணாமல் போயிடுவீங்க. பிகாஸ் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ப்ராப்ளமே என்னன்றதை நீங்கள் சரியாக கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ கம்யூனிகேஷனில் லிசனிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பார்ட்னர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். மனசில் ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி பேசக்கூடாது. அவங்க மேலே கண்டிப்பாக உங்களுக்கு லவ் இருக்கும். பட் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வருத்தம் தரலாம், இல்லை உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும். நம்ம பிடிக்கலன்னு சொன்னால் அவள் போயிடுவாளா அப்படின்ற பயத்தில் நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் தான் அவங்களால அதை மாற்றிக்க முடியுமா, இல்லை ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தையோ இல்லை அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையோ அவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசிடுங்க. 5வது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை டியர் வியூவர்ஸ், இதுதான் ரொம்ப மோஸ்ட் அண்ட் காமனாக நடக்கிற ரிலேஷன்ஷிப். மோஸ்ட்டாக இது பொண்ணுங்களோட சைடு இருந்து தான் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப் தட் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி. மோஸ்ட்டாக பொண்ணுங்க வந்து லாஸ்ட்டாக பிரேக்கப் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ ஸ்டில் லவ் யூ, பட் எங்கள் அப்பா என்னை ரொம்ப நம்புறாரு, என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம், சின்ன வயசுலேருந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன், என் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற காரணமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றத விட அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். அண்ட் பாய்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து தடுத்துடாதீங்க. பிகாஸ் அவங்க ஃபேமிலின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபேமிலி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் அவங்களோட ஃபேமிலி முக்கியம். முடிஞ்சால் அவங்களோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண பாருங்கள், இல்லாட்டி லெட் தம் கோ. பிகாஸ் நீங்கள் அவங்கள கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் கூட அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்காகவும் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக்கப் பண்ணுவாங்க. ஸோ மடியர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுதான் அந்த 5 ரீசன்ஸ் ஏன் பீப்புள்ஸ் லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட தே வாண்ட் டு எண்ட் அப் தேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கான 5 ரீசன்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனால இனிமேல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது முன்கூட்டியே அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா தான் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை கஷ்டப்பட்டு நீங்கள் விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கான எந்த விதமான அவசியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் பேஷனுக்கும் கோலுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களான்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க உங்களுக்கு மதிப்பு தருவாங்களா, இல்லை அவங்களுக்கு உங்க கூட அவங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அவங்க ஃபேமிலி கூட நீங்கள் சிங்க் ஆவீங்களான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலி மேலே எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கான எந்த சுச்சுவேஷனும் வராமல் இருக்கும். ஸோ மை டியர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.